வந்து 95 ரூபா. இந்த கிளிப்பு 95 ரூபா. சரியா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த saree. ஓகேவா? saree எப்போவுமே வந்து ரேட்டு கேட்பீங்க. நீங்கள் வந்து இந்த சாரியினுடைய ரேட் எவ்வளோ அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கடைசியில் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் வீக் காட்டும்போது இந்த saree வந்து என்ன ரேட் அப்படின்னு வந்து சொல்கிறேன். சரியா? அதாவது ஸ்டோன் வச்சுருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வந்து இப்போ இந்த 700-800 ரூபாய்க்கெலாம் ப்ராசோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனம் கிளாத்தில் புள்ளி வச்சு இருக்கலாம், அந்த மாதிரி நினச்சிட்டு ரேட் சொல்லிடாதீங்க. 700-800 ஆயிரத்துக்கு அப்படின்லாம். ஸோ வந்து இது மெட்டீரியலே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. மெட்டீரியலே வந்து இந்த க்ரஷ் டைப் தான், பட் இது எல்லாமே பாருங்கள் பெயிண்டிங், நல்லா ஃப்ளாரல் பெயிண்டிங். ஸோ எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பார்க்கலாமா? சரி, நான் வந்து அடுத்த கிளிப் போட்டுட்டு நம்ம வழக்கமாக போடுற அந்த ஐலைனர் போட்டு ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். சரியா? இதில் வந்து மாற்ற என்னுடைய குசி கிளிப்பை கண்டுபிடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவுடரும் இல்லை. இப்போ ரொம்ப நாளாக வந்து சோப்பே போடுறதில்ல நண்பர்களே. சோப்பு வந்து என்ன சோப்பு போடனே தெரியல. அதனால் சோப்பே வந்து இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கேன்.